ஜெபம் செய்யலாம். நாங்கள் பண்ணிவிடும். மகிமை நிறைந்த பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை ஆராதிக்க தேவரின் அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை மீட்கும்படியாய் இந்த உலகத்திலே நீர் பாலகனாய் பிறந்து கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு சாத்தானின் தலையை நசுக்கி மீண்டுமாய் உயிரோடு கூட எழுந்ததை நினைவு கூறும்படியாய் இதோ இந்த நாளினுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவரின் மத்தியிலே பிரசன்னமாகி நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, நீர் உயிரோடு கூட எழுந்ததை நினைவு கூறவும் நாங்களும் உயிர் பெற்றவர்களாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்மை பாடி துதித்து உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தவும் ஆவியானவர்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். இந்த கிருபையுள்ள கரத்துக்குள்ளாய் இந்த ஆராதனையை அர்ப்பணிக்கிறோம். தேவ ஆவியானவர் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் கூட இருந்து வழிநடத்துவீராக. இப்படி நாம மகிமைப்படட்டும். சகல துதிகள் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எழுந்தாரே. அல்லேலூயா. தாரே அல்லேலூயா, ஜெயத்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரீசன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே, வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயத்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரீசன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தே, எம்மாவு சீடர்களின் எல்லாம் மனையிருள் நீக்கினாரே, எம்மன கலக்கங்கள் நீங்கினதாலே எல்லையெல்லாம் பரமானந்தமே, எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையெல்லாம் பரமானந்தமே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயத்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரீசன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, மரணமும் போர் எங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாத்திடுவோம், சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாத்திடுவோம், உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயத்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரீசன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே,
உயிர்த்தெழுந்தாரே ஆவியால் என்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே அல்லேலூயா துதி சாத்திடுவோம் ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே அல்லேலூயா துதி சாத்திடுவோம் உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம் எக்காலம் தொனிக்கையில் மருந்தமாக எழும்புவோமே மகிமையிலே எக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரீசன் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா அல்லேலூயா. எவரும் எழுந்திருந்து உன்னத பாடல்களில் 730வது பாடலை பாடு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல் தோறா நம் இயேசு. இயேசு இடத்துல ஆண்டவர் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன். ஆனால் சீசர்கள் அதை நிச்சயில்லை, நம்பலை. சீசர்கள் அதை இன்றைக்கும் நம்ம நிறைய பேர் ஆண்டவர் உயிர் திறந்தாரோ இல்லையோ நாம் உயிர் தொழுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய பேருக்கு செத்த பிறகு எங்கே போகிறோன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பேசிக்கொண்டு நினைத்து கொண்டே இருக்கிறோம். மரணத்துக்கு பின்பு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு ரொம்ப திட்டவட்டமாக தெளிவுபடுத்துகிற திட்டவட்டமாக. அல்லேலூயா. ஆமாம், மரித்த பிறகு ஒரு நித்திய வாழ்க்கை, ஒன்று ஆண்டவரோடு கூட நித்திய காலமாய் பரலோகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை, இல்லை அப்படின்னு சொன்னால் நித்திய நரகம். நித்திய நரகம் இங்கெல்லாம் டெம்பரரி தான், மிஞ்சி போனால் 100-110 வயசு வரைக்கும் தான் ஓடும். ஆனால் அங்கே நித்திய காலமாய் நாம் நினைச்சோம் மகிழ்ச்சி உண்டு, இல்லை அப்படின்னா நித்திய வேதனை உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம், உலகத்தில் விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு பண்டிகை ஒரே ஒருத்தருக்கு, அவர் நம்முடைய ராஜாவாகிய இயேசுவுக்கு மட்டும்தான். அல்லேலூயா. வேறு யாருக்கும் இந்த பண்டிகையை நிச்சய முடியாது, கொண்டாடவே முடியாது. ஆகவே உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அவரே மரித்தோரில் முதற் பலனானவர். மரித்தோரில் முதற் பலனானவர் இல்லையா? அப்படி தானே? ஆமாம். அதனால் ஆண்டவரே உயிர் தெழுந்து எங்களோடு கூட இருப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை நாங்கள் போற்றுகிறோம் என்று சொல்லி மனதார ஆண்டவரை உயர்த்தி, ஆண்டவரே சாவை வென்ற தேவன் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அப்படி தானே? ஆமாம். சத்துருவை காலின் கீழாக நசுக்கிய தேவன் அவர். அவரை மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போற்றி புகழ்ந்து இந்த பாடலை பாடுவோமா? சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல் தவறானம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல் தவறானம் இயேசு. அல்லேலூயா ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல் தவறானம் இயேசு. சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே, சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே. சாவு வீழ்ந்தது வெற்றி கிடைத்தது, சாவு வீழ்ந்தது வெற்றி
வைத்தது. சகல அதிகாரம் நமக்கு உண்டு, சகல அதிகாரம் நமக்கு உண்டு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்தவரானாம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்தவரானாம் இயேசு. அல்லேலூயா, ஆனந்தமே பரிசு உயிர்த்தெழுந்தாராமே. அல்லேலூயா, ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்தவரா நம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்தவரா நம் இயேசு. இன்னும் ஒளிந்து போகும், மண்ணும் மறைந்து போகும். இன்னும் ஒளிந்து போகும், மண்ணும் மறைந்து போகும். ஆண்டவர் வாக்கோ என்றும் என்றும், ஆண்டவர் வாக்கோ என்றும் என்றும் அழியாதது ஒழியாதது, அழியாதது ஒழியாதது. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்தவரானாம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்தவரானாம் கிறிஸ்து உயிர்த்ததினால் நாமும் உயிர்த்தெழுவோம். நம் கிறிஸ்து உயிர்த்தெழுதான் நாமே நாமும். நம்மளுக்கு ஒரு நித்திய நம்பிக்கை. கிறிஸ்து உயிர்த்ததினால் நாமும் உயிர்த்தெழுவோம். ஆண்டவர் வருகை சீக்கிரம் அன்றோ, ஆண்டவர் வருகை சீக்கிரம் அன்றோ. அபிஷேகம் பெற்று காத்திருப்போம், அபிஷேகம் பெற்று காத்திருப்போம். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்தவரானாம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்தவரானாம் இயேசு. அல்லேலூயா, ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்தவரானாம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்தவரானாம் இயேசு. ஹல்லேலூயா. எல்லா கண்கள் மூடி ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, மரணம் என்பது சத்துரு, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மரணமும் பாதாளமும் நரகத்தில் தள்ளப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. மரணம் என்ற அந்த கொடிய சத்துரு, பொல்லாத பிசாசு, அவனுடைய தலையை கல்வாரி சிலுவையில் ஆண்டவன் நசுக்கினான். உயிரோடு கூட எழுந்ததினாலே அந்த மரணம் வெட்கப்பட்டு போனது. நம்முடைய தேவனை அது எப்படி ஜெயிக்க முடியலையோ அதே போல நீயும் நானும் அவருடைய பிள்ளையாக இருப்போமானால் மரணத்தால் ஜெயிக்க முடியாது, மரணத்தால் ஜெயிக்க முடியாது. அதான் அப்போஸ்தலன் சொன்னார், சாவு எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னார். நாம் இந்த உலகத்தில் கண்ணை மூடினாலும் தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த பரம பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் சத்துருவை ஜெயிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சத்துருவை ஜெயிக்க நாம் அபிஷேகிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போகும். மரணத்தை ஜெயமாக விழுங்கின தேவன் நமக்குள் வாசம் பண்ணும் பொழுது மரணம் நம்ம பயப்படுத்த முடியாது, மரணம் நம்ம பயப்படுத்த முடியாது. சங்கீதக்காரர் தான் சொன்னார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அந்த பொல்லாப்புகளுக்கெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நித்திய நம்பிக்கை, உயிர் தெழுந்த தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன், மரணத்தை ஜெயமாக விளங்கினவர்.
எல்லாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? எல்லாம் சொல்லுவோமா? சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. சகல அதிகாரம் நமக்கு உண்டு. ஆமென். எல்லாம் உற்சாகமா சொல்லுவோமா? ஆமென். சகல அதிகாரம் நமக்கு உண்டு. சகல அதிகாரம் நமக்கு உண்டு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்தவரானாம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்தவரானாம் இயேசு. கிறிஸ்து உயிர்த்ததினால் நாமும் உயிர்த்தெழுவோம். நித்திய நம்பிக்கை கிறிஸ்து. ஹல்லேலூயா. நாமும் உயிர்த்தெழுவோம். ஆண்டவர் வருகை சீக்கிரம் அன்றோ. ஆண்டவர் வருகை சீக்கிரம் அன்றோ. அபிஷேகம் பெற்று காத்திருப்போம். அபிஷேகம் பெற்று காத்திருப்போம். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்தவரானாம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்தவரானாம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்தவரானாம் இயேசு. அல்லேலூயா. ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்தவரானாம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்தவரானாம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்தவரானாம் இயேசு. ஹல்லேலூயா. 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 எல்லாம் உள்ளத்தினால தந்த உயிரோடு கூட எழுந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஓ மகிமையுள்ள கர்த்தாவே, உயிரோடு கூட எழுந்ததினாலே எங்களுக்கு ஒரு நித்திய நம்பிக்கை கொடுத்திருக்கிறீங்க. நாங்களும் உம்மோடு கூட உயிர் தெழுவோம், மகிமையிலும் உம்மோடு கூட காணப்படுவோம். அந்த நித்திய நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. மரணத்தை வென்ற தேவனாய் கர்த்தர் மரண பயத்தை எங்களிலிருந்து நீக்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களாய் உமக்கென்று நாங்கள் ஜீவிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியினால் எங்களை பலப்படுத்தி அபிஷேகித்த தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் அந்த நித்திய ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அவர் சொன்னார், இயேசு என்று என்னுடைய பெயரிலே அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றவாளன் உங்களை பலப்படுத்துவார் என்று சொன்னார். உங்களை சாட்சியாக நிறுத்துவார் என்று சொன்னார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் வாசம் பண்ணுகிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார். சகல பொல்லாத பிசாசனுடைய சதி திட்டங்களையும் நிர்மூலமாக்கும்படியாய் நமக்கு அவர் பலன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஜெயித்ததுனால நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தின் எல்லாவித சத்துருவின் மேலும் அதிகாரத்தை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அதிகாரமுடையவர்களாய் அபிஷேகத்தோடு கூட கடந்து செல்வோமானால் அவருடைய அபிஷேகத்தினாலே நம்முடைய வாழ்க்கையின் சகல காரியங்களையும் வெற்றி கொள்ள முடியும். வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
மகிமை நிறைந்த தேவனே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, மரணத்தை ஜெயமாக விழுங்கினவரே, மரணத்தின் தலையை நசுக்கின தேவனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணம் என்ற பொல்லாத சத்துரு வெட்கப்பட்டு போனதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், வெட்கப்பட்டு போனதற்காய் ஸ்தோத்திரம். மரண பயத்தை நம்மை விட்டு நீக்கினதற்காய் அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. மரணத்தின் கசப்பு எங்களை விட்டு நீங்கி விட்டது ஆண்டவரே. தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் உடைய கோலும் தடியும் எங்களை தேற்றுவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உயிரோடு கூட எழுந்த ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் தொழுது போற்றுகிறோம் ஆண்டவரே. நித்திய காலமாய் எங்களோடு கூட இருக்கும்படியாய் உயிரோடு கூட எழுந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சதா காலங்களும் எங்களோடு இருப்பதாக வாக்கு கொடுத்த பரபரனே, பரமராஜாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகி தேவனே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. We glorify you Lord. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் புகழுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் கனப்படுத்துகிறோம். கனத்திற்குரிய தேவனே, மகிமை நிறைந்தவரே, மாசில்லாத பராபரனே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகி தேவனே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமும் இல்லாத தேவனே, அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிறவரே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கும்படியான புதிய நாவை எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே அற்ப பதர்களுடைய நாவுகளை உம்மை துதிக்கும்படியாய் பலப்படுத்தினீரே, ஒரு புதிய அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கம்பீர சத்தத்தோடு கூட உயிரோடு கூட எழுந்த ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மையே நாங்கள் துதித்து போற்றுகிறோம் ஆண்டவரே. மகிமைக்கு பாத்திரமானவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, எல்லா கனத்திற்கும் உரியவரே, சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். யாவர் நின்றவனமாக சங்கீதம் 148 1 முதல் 14ஆம் வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார், மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே. அக்கினியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடு பனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதுருக்களே. காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே. பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியிலுள்ள சகல நியாயாதிபதிகளே. வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. எல்லாருக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாக்கி மகிமையுண்டாதாக ஆமென். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்படி நாம பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, அப்படி சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்களை பற்றி எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அப்போஸ்தலரை விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தை பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பிரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார்.
பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறிய சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்த நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசிக்கிட்டோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 31ஆம் வசனம் முடிய கோவில்ராஜ் வாசிக்கிட்டோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் முடிய. யோவான் 20ஆம் அதிகாரம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறைக்கு வந்து கல்லறை அழைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேரிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுரும் மற்ற சீசனும் கல்லறையிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்திற்கு வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலையில் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலையில் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடைய வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, சிறியே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பில்லாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, சிறியே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவர் எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்து கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னதையும் சீசருக்கு அறிவித்தாள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவருக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்தபோது 12 ஒருவனாகிய திதுமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்கள் கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும்
அவர்களே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலை போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரயோஜனமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரன கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. பாடல்கள் 729 பாடல். உயிர்த்தெழுந்தார், தேவகுமாரன் மரித்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், தேவகுமாரன் மரித்தெழுந்தார். பாவங்கள் போக்க பாவியை மீட்க பலியான இயேசு உயிர்த்தெழுந்தார். பாவங்கள் போக்க பாவியை மீட்க பலியான இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, 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 கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா, கல்லறை காட்சி அற்புத சாட்சியே. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். பாதாளம் யாவும் மேற்கொண்டவர், வேதாள கோட்டம் நடுங்கிடவே. பாதாளம் யாவும் மேற்கொண்டவர், வேதாள கோட்டம் நடுங்கிடவே. அந்ததிகாலை மாயிருள் வேளை மண்மாடி மன்னன் உயிர்த்தெழுந்தார். இருள் வேளை மண்ணாடி மன்னன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, 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 கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா, கல்லறை காட்சி அற்புத சாட்சியே. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆண்டோடும் தேவன் உயிருள்ளவர், நம் கிறிஸ்து பரிசுத்தரே. ஆண்டோடும் தேவன் உயிருள்ளவர், நம் கிறிஸ்து பரிசுத்தரே. சாவி ஜெயித்து காட்டி அடித்து சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சாவி ஜெயித்து சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, 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 கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா, கல்லறை காட்சி அற்புத சாட்சியே. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிருடன் நாம் பாடிடுவோம், உலகமெங்கும் காத்திடுவோம். உயிருடன் நாம் பாடிடுவோம், உலகமெங்கும் காத்திடுவோம். என் மனஜோதி தம்மருளாவி என் உள்ளம் முருக உயிர்த்தெழுந்தார். எம் மனஜோதி தம்மருளாவி என் உள்ளம் முருக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா, கல்லறை காட்சி அற்புத சாட்சியே. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். நல்விசுவாசம் தந்திடுவார், நம்பிடுவோரை எழுப்பிடுவார். நல்விசுவாசம் தந்திடுவார், நம்பிடுவோரை எழுப்பிடுவார். எக்கால சத்தம் கேட்டிட நாமும் ஏகுவோம் எழுந்தேன். எக்கால சத்தம் கேட்டிட நாமும் எழுந்தேன். அல்லே
ஹல்லேலூயா. யார் தலைவனை ஜெபம் செய்யும்? பரிசுத்த பிதாவே, இந்த உயிர்த்தெழுதலின் காலை வேளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மரணத்தை ஜெயித்து தேவரீர் உயிரோடு கூட எழுந்து, நாங்களும் உயிரோடு கூட எழுந்து உம்மோடு கூட அரசாண போகிறோம் என்ற நித்திய நம்பிக்கை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தொடர்ந்து இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களோடு கூட பேசும். நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரும். ஹல்லேலூயா. கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. நாம் உயிரோடு கூட எழுவோம். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கா? பாதி பேருக்கு நம்பிக்கை இல்லை. பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிச்சயம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, உயிர்த்தெழுந்த இயேசு சீடர்களோடு இடைப்பட்ட விதம், என்கவுண்டர் வித் டிசைபிள்ஸ். திடீரென்று ஆச்சரிய விதமாய் சீசர்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை செய்தார். சீசர்களுடைய வாழ்க்கையிலே அதான் சில சம்பவங்கள், ஒரு 4 சம்பவங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உயிரோடு கூட எழுந்த இயேசு, அவரை சீடர்கள் உயிர்த்தெழுந்தவராக நம்ப கொஞ்சம் சந்தேகப்பட்டாங்க. நம்ம மறுக்கலை, ஆனால் சந்தேகப்பட்டார்கள். அவங்க என்ன செய்தாங்க? சந்தேகப்பட்டார்கள். அவர்களோடு கூட ஆண்டவர் எப்படி இடைப்பட்டார்? இன்றைக்கு நம்மத்திலே தேவனாய கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை உற்சாகமாக சொல்லுவோம், ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு கூட எழுந்தவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, நான் உயிரோடு கூட மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். சதா காலங்களிலும் ஆமாம், அவர் நம்மோடு இருக்கிற தேவன், உயிர்த்தெழுந்த தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன், நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆலோசனை கர்த்தரும் அவர். ஆலோசனை கர்த்தர். முதலாவது பாருங்க, சீசர்கள் இயேசு மரித்த பொழுது அவங்க பயந்து நடுங்கி வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து ஜன்னலு கதவு எல்லாத்தையும் மூடிட்டு சத்தம் கட்டாமல் என்ன செய்தாங்க? உட்கார்ந்தாங்க. சத்தம் இல்லாமல் இருந்தாங்க. வேதத்தில் 20 யோவான் எழுதின சுவிசேஷம் வாசிக்கட்டு. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? யோவான் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். பாருங்க, யூதர்களுக்கு பயந்து போயிருந்தாங்க. சீசர்கள்லாம் யூதர்களுக்கு பயந்து போயிருந்தனால கதவெல்லாம் பூட்டிட்டு அவங்க என்ன செய்தாங்க? உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ இயேசுவாமி அவர்கள் நடுவிலே வந்து நின்று ஆண்டவர் என்ன சொன்னார்? பயப்படாதீங்க அப்படிலாம் சொல்லல, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சமாதானம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல கலக்கங்களையும் பயத்தையும் நீக்கி நமக்கு ஒரு அமைதியை கொடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், தேவன் முதலாவது நல்ல பாருங்க, தேவனோடு கூட இருந்த சீஷர்கள், தேவனோடு கூட இருந்த சீஷர்கள். இன்றைக்கி நாமெல்லாம் யார்? சீஷர்கள். ஆண்டவர் சொன்னார்ல, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, மனம் திரும்பி இயேசு என்ற என்னுடைய பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவன் ரட்சிக்கப்படுவான். அவர் என்ன சொன்னார்? எல்லாரும் என்ன செய்யுங்க? சீஷராக்குங்கள். எல்லாரும் என்ன செய்யுங்க? சீஷராக்குங்கள். அவர் கூட இருந்த 12 பேர் மட்டும் இல்லை, இன்றைக்கு நாம் தொழுது கொள்ளுகிற எல்லாரும் யார் தான்? ஆண்டவருடைய சீஷர்கள். அன்றைக்கு தேவனோடு கூட இருந்த சீஷர்கள் பயத்தினால் அவங்க நடுங்கி யூதர்களுக்கு பயந்ததுனால கதவுகளை பூட்டி கொண்டு என்ன செய்தாங்க? உட்கார்ந்துருந்தாங்க. வெளியே தலையை காட்ட முடியாமல் இருந்தாங்க. வெளியே தலையை காட்ட முடியாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு அவர் உயிரோடு இருக்கும் பொழுது தைரியமாக, ஆண்டவரே நான் வெட்டிடட்டுமா, நான் குத்திரட்டுமா, நான் அப்படி பண்ணிட்டுமா இப்படிலாம் சொன்னவங்க இன்றைக்கி வெட்கத்தினால் தலை குனிந்து தலைமறைவாகி
அவங்க என்ன செய்தாங்க, வீட்டுக்குள்ளே பதுங்கியிருந்தாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு நல்ல பிக்சர். 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36லேருந்து 39 வரைக்கும் வாசி கேட்போமா? 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 39 வரைக்கும். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. சரி, நல்ல கவனிங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்மை நிரூபித்து காட்டுகிறார். எப்படி நிரூபித்து காட்டுறாரு? நான் ஒரு ஆவி இல்லை, நான் ஒரு ஆவி இல்லை, நீங்கள் காண்கிறபடி மாம்சமும் எலும்பும் எனக்கு இருக்கிறது. அவர் சொன்னார் இல்லையா, மாம்சமும் எலும்பும் எனக்கு இருக்கிறது, நீங்கள் காண்கிறபடி நான் ஒரு ஆவி கிடையாது, நான் ஒரு உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு மனிதன் எப்படி இருப்பான் என்பதை அவர்களுக்கு நிரூபித்து காட்டினார். அங்கே என்ன நடக்குது? அவங்க கதவை பூட்டிட்டு உள்ளே உட்காந்து சீசர்கள் என்ன செய்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன, நம்ம கூட இருக்கும்போது நமக்கு சாப்பாட்டு குறை இல்லை, ஐயோ நம்ம எவ்வளோ தலை நிமிர்ந்து நடந்தோம், எவ்வளோ அற்புதங்களை செய்தார். அவங்க முன்னால் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், இதைத்தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் செய்த காரியங்கள் எல்லாம் முன்னாலே இப்படி செய்தார. இன்றைக்கி நாங்கள் இயேசு கோயிலுக்கு வந்தப்போ எங்களுக்கு பிசாசு போயிடுச்சுதே, நோய் நல்லாச்சுதே. ஆனால் இன்றைக்கி பிசாசு பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டுதே, நோய்க்கு மேலே நோய் எங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குதே. அன்னைக்கு நல்லா செழிப்பாக இருந்தோமே, இன்றைக்கி வறுமைக்கு வேலை. நம்ம இதைத்தான் வீட்டுக்குள்ளே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் நம்மளுக்கு இப்படி ஆச்சு, நம்ம இப்படி ஆச்சு, ஏதாவது கழித்து பார்க்கலாமா, எல்லாம் ஏதாவது மாந்திரியம் பண்ணி பார்க்கலாமா, ஏதாவது தகடு வாங்கி வச்சு பார்க்கலாமா. நம்முடைய சம்பாஷணெல்லாம் இப்படி தான் இருக்குது. இந்த சீசர்கள் அன்றைக்கி வீட்டுக்குள்ளே உட்காந்து அவங்க சம்பாதிச்சு ஏன் இப்படி ஆச்சு, இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆண்டவர் அவங்கக்கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் அங்கே வந்து நின்ன உடனே அவங்க கலங்கி பயந்தார்கள். பயந்த பொழுது உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? அன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த ஆண்டவராகிய நான் இன்றைக்கு அதை செய்ய மாட்டேன் என்ற ஒரு சந்தேகம் உனக்கு ஏன் வருது? அவர் கேட்ட கேள்வி அதுதான். இன்றைக்கு உனக்கு அதை செய்ய மாட்டேன் என்ற சந்தேகம் ஏன் வருகிறது? அவர் சொன்னார், உங்களுக்கு சமாதானம், நான் உங்கூட இருந்தால் உனக்கு என்ன உண்டாகும்? சமாதானம் உண்டு. நீ நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை நடத்த முடியும், கலக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கலக்கத்துக்கு காரணம் என்ன? தேவன் உன்னோடு கூட இல்லை, அவரோடு கூட நீ வாசம் பண்ணன. அன்றைக்கு சீசர்களுக்கு இருந்த கலக்கம் தான். அன்றைக்கி யார் இல்லை? இயேசு அவர்களோடு கூட இல்லை. நான் வாசி கேட்ட யோவான் சுவிசேஷத்தில் சொல்லும்போது அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் அன்னைக்கு அவங்க பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டதா தெரியலை. பெற்றுக்கொண்டதா என்னமோ ஃபோனு ஊதுறாரு, ஊதிட்டு போட்டு இப்படி தான் சந்தேகத்தில் நினச்சிதாங்க. என்னமோ எல்லாரும் பரிசுத்தாவில் நிரம்புகிறாங்க. பரிசுத்தாவின்னு என்னது? அது சும்மா வந்துடுமா? அது எப்படி வரும்? யாராவது தலையில் கை வைக்கணுமா? இல்லை எங்கேயாவது மீட்டிங்கில் போய் ஒரு 5 நாள் உபவாசம் இருக்கணுமா? ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணணுமா? இப்படி தான் பரிசுத்தாவி குறித்து நாம் என்ன செய்கிறோம், நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். சீசர்கள் அன்றைக்கி அப்படி தான், ஊதிட்டு போதும், நம்மளுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. பயத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை வேண்டுமானால் அவர் நம்மோடு கூட நித்தியமாய் இருக்கக்கூடிய தெய்வமாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும், நான் போவேனே ஆனில் உங்களுக்காக வேறொரு சத்தியாவியாகிய தேற்றவாளனை அனுப்புவேன். அவர் உங்க கூடயே இருப்பார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தாவியை தான் சீசர்கள் கொடுத்தாரு. ஆனால் அவங்க பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக வந்தால் அவராக வந்து நேரப்பட்டோம், அவராக வரட்டும், பார்த்துக்கலாம். அப்படியெல்லாம் திறந்து வலுக்கட்டாயமாக வருகிற
ஒரு அடாவடியான ஆள் யார் கிடையாது, ஏசுவாமி கிடையாது. ஜென்டில் காட். அவர் எப்படிப்பட்ட ஆள்? பிசாசு தான் வலுக்கட்டாயமாய் நமக்குள்ளே வந்து என்ன செய்யும், பூந்துக்கிடும். வலுக்கட்டாயமாக எப்படான்னு காத்துக்கிட்டே இருக்கும், எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்கோம். சவுலை விட்டு பரிசுத்த ஆவியானவர் விலகணும் உடனே யார் வந்துட்டா? ஆமாம், ஒரு அசுத்தாவி உள்ளே நினச்சிட்டு வந்துடுச்சு. பிசாசு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஐயோ ஆண்டவர் இவன் கூட இருக்காரு, இவன் கூட எப்படா இவன் ஆண்டவர் விட்டு விலகிறான்னு பார்ப்பான். பார்த்துட்டு என்ன செய்வான்? அவன் உள்ளே வர மாட்டான். அவன் ஓடி போய் அங்கங்கே போய் வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா. ஒருத்தன் இருக்கான், அவன் நல்லா பெருக்கி இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அப்படியே ஜோடனையாக இருக்கிறான், பார்க்கறதுக்கு செழிப்பாக இருக்கிறான். ஆனால் வீடு மட்டும் எப்படி இருக்குது? காலியாக இருக்குது. அதனால் இடம் அன்னைக்கு நான் இருக்கும்போது கூட நெருக்கமாக தான் இருந்தது, இப்போ ரொம்ப விசாலமாக இருக்குது. வாங்க வாங்க வாங்கன்னு தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிகிட்டு வந்து என்ன செய்யும், குடியிருக்கும். அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை என்ன செய்யும், அதிக கேடுள்ளதாய் காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு அந்த பயம் இல்லாத வாழ்க்கை இருக்க வேண்டுமானால் தேவன் நம்மோடு கூட இருப்பதை நாம் ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும் இல்லை, ஒவ்வொரு நிமிஷமும் என்ன செய்யணும், உறுதிப்படுத்தணும். ஆண்டவரே என் கூட இருக்கீங்களா, இருக்கீங்களா, இருக்கீங்களா? உங்களை விட்டு நான் வேறு ஏதாவது பாதையில் போய்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறத நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன செய்யணும், பரிசோதித்து பார்க்க வேண்டும், பரிசோதித்து பார்க்க வேண்டும். இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, பயமில்லாத வாழ்க்கை வாழவே முடியாது. தேவனால் நடத்தப்படக்கூடிய வாழ்க்கை நமக்கு தூரமாய் விலகி போகும், தூரமாய் விலகி போகும். ரெண்டாவது பாருங்க, அதாவது முதல்ல ஆண்டவர் சொல்லும்போது பயத்தை நீக்குகிறார். பயத்தை நீக்கும்போது ஆண்டவர் அந்த யோவான் வந்து அவர் நிருபத்தில் எழுதும்போது அதான் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? 1 யோவான் எழுதும்போது என்ன எழுதுறாரு? 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் அவர் சொல்றாரு, உனக்குள்ள தேவனுடைய அன்பு இருக்குமானால், தேவனுடைய அன்பு இருக்குமானால் உனக்கு என்ன வராது? பயம் வராது, உனக்கு பயம் வராது. அதான் சொல்றார். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அந்த வசனத்தை வாசி கேட்போமா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். அன்பிலே பயம் இல்லை, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அல்லேலூயா. ஆமா, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்புங்கிறது எப்போ வரும்? ஒருவன் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டா மட்டும்தான் அவனுக்குள்ள பூரண அன்பு நிச்சயம் வரும். ஏன்னா ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவர் பரிசுத்தாவி நமக்குள்ள வரும் பொழுது அவருடைய அன்பு நமக்குள்ள என்ன செய்யப்படுகிறதா? ஊற்றப்படுகிறது. அந்த ஆவியோடு கலந்தது பிரிக்க முடியாதது எது? தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு. அன்புக்கு பயம் கிடையாது, கசப்பு கிடையாது, பொறாமை கிடையாது, புரளி பேசுறது கிடையாது, மற்றவர்களை பகைக்கக்கூடிய பகை கிடையாது. அந்த பூரண அன்பு உனக்குள் இருந்தால் உனக்கு என்ன வராது? பயம் வராது, உனக்கு பயம் வராது. ஆகவே ஆண்டவர் சொன்னார், பயப்படாதீங்க, நீங்கள் என்ன செய்யாதீங்க, உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த சமாதானம் எப்படிப்பட்டது? உயிரோடு சீசர்களோடு இருக்கும்போது சொன்னார், நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறேன், அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. உலகம் எப்படி சமாதானத்தை கொடுக்கும்? விரும்பின நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை கட்டினா அப்பாடா அப்படின்னு பைக்கில் வச்சு கொண்டு போகும்போது எப்படி இருக்கும்? கட்டாயப்படுத்தி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன், எங்கள் அப்பனும் அம்மாவும் பார்த்தா என்ன செஞ்சிட்டாங்க, எப்படி ஒன்று கெட்டி வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, அப்படி தானே? ஆமாம். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அதுதான் அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், விரும்புகிற வாழ்க்கை நமக்கு கிடைக்காதபடி விரும்பாத காரியங்களை தான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறோம், அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால் ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய அமைதி நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அதான் ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்குற பிரகாரம் விரும்பின பெண்ணையோ விரும்பின பையனையோ கட்டுறதுனால இல்லை, உன் பெற்றோர் உனக்கு நிறைய நன்மைகளை செய்வதனால அல்ல, உனக்கு நிறைய பணம் வர்றதுனால இல்லை,
பெரிய பெரிய வீடு வர்றதுனால அல்ல, உனக்கு தேவையான வாகனங்கள் கிடைப்பதனால் அல்ல, உனக்கு தேவையான சொத்துக்கள் கிடைப்பதனால் கிடையாது. இந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற மாதிரி கொடுக்கிறது இல்லை. இது உலகத்தால் கொடுக்கக்கூடாதது, உலகத்தால் எடுக்க முடியாதது. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு அடி அடித்தாலும் அப்படியே சமாதானமாக இருந்து பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. சமாதானமாக இருந்து என்ன செய்வாங்க? எவ்வளோ நெருப்பு எறிந்தாலும் அதுலேயும் சமாதானமாக என்ன செய்வாங்க? உலாவிக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளவுதான் ஆஸ்திகளெல்லாம் அழிந்து பிள்ளைகளெல்லாம் செத்து போனாலும் அப்பவும் என்ன செய்வாங்க? சமாதானமாக என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதுதான் தேவன் கொடுக்கக்கூடிய சமாதானம். ரெண்டாவது பாருங்க, யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் சீசர்களோடு இன்னொரு முறை அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னதை பாருங்க, 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசி கேட்போமா? யோவான் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம். பின்பு இயேசு தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு. நாம விசுவாசியா இருக்கிறோமா, அவிசுவாசியா இருக்கிறோமா? ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசியாய் இருந்தால் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசை கண்டு ஓடி போவார்கள். இப்படிதான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. வேதம் என்ன சொல்லுகிறது? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நமக்கு விரோதமாக பிசாசு வந்தா நமக்கு விரோதமாக இருக்கிற பிசாசை துரத்தணும். ஆண்டவர் தான் சொன்னார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனை பார்த்து நீயும் ஓடாத. பிசாசுக்கு நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா சில நாய் என்ன செய்யும்? ஒவ்வொன்று குறைச்சிக்கிட்டே வரும். இவன் ஓட ஓட அது என்ன செய்யும்? வேகமாக முடுக்கும். நீ வேணா நின்று பாரு, பட்டால் நின்றுட்டேன்னு வச்சுக்கோ. இப்போ 2 வீலரில் சில நேரம் போகும்போது, இந்த காரில் 2 வீலரில் போகும்போது நாய் என்ன செய்யும்? பின்னாலே குலைச்சிக்கிட்டே வரும். படக்குன்னு பிரேக்கை போட்டு நிறுத்து, அது அப்படியே சடன் பிரேக் போட்டு அது என்ன செய்யும்? ரிவர்ஸ் ஆயிரும். இதுதான் உண்மை. பிசாசுக்கிட்டையும் நடக்கிறது அதுதான். அவன் நீ ஓட ஓட அவன் என்ன செய்வான்? துரத்துவான். நீ நின்று கொஞ்சம் எதிர்த்து அப்படி முறைச்சி, இயேசுவின் நாமத்தில் முறைச்சி பாரு. உங்களை விட்டு வேதம் நமக்கு போதிக்கிறது தான், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு, ஐயோ இந்த பாவம் பழக்கம் என்னை விரட்டதை தான் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன். கொஞ்சம் அப்படி ஸ்டாப் போட்டு, செல்ஃபோனே நீ என்னை அடிமைப்படுத்த பார்க்குறியா அப்படின்னா என்ன செய்வான்? அது விரட்ட கூகுளு, யூடியூபு, டிங்கின்னுட்டு அது என்னது ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு இப்படின்னு உள்ள போக விரட்ட என்ன செய்கிற? இன்னும் எத்தனை ஆப் இருக்கோ அதெல்லாம் என்ன செய்கிற? இன்ஸ்டால் பண்ணி உட்காந்து அந்த பிசாசு விரட்ட நீ ஓடிக்கிட்டே இருக்கிற. அது என்ன செய்யும்? அது ஒன்று துரத்திக்கிட்டே தான் இருக்கும். என்னைக்கு எதிர்த்து நின்று பிசாசே எங்கே என்னை தள்ளலான்னு பார்க்குறியா அப்படின்னு கையை நீட்டினா அதெல்லாம் என்ன செய்யும்? ஒரே நிமிஷத்தில் ஓடி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், அவிசுவாசம் நம்ம விசுவாசிகள் பிசாசுகளை துரத்த தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அதுக்கு நீ ஊழியக்காரன்னு அவசியம் இல்லை. விசுவாசியால் நடக்கும் அடையாளங்களா? அப்படி தானே? விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன. பிசாசுகளை துரத்துவார்கள், என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவாங்க. வியாதிஸ்தர் மேல் கைகளை, ஆமாம், சாவுக்கு ஏதுவான யாதண்டை குடித்தாங்கன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? சேதப்படவே மாட்டாங்க. ஒன்றுமே அவங்களை சேதப்படுத்தாது, ஒன்றுமே அவர்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒரு வேதத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய பையனை ஆண்டவரிடத்தில் கூப்பிட்டு வந்தால் ஆண்டவரை பார்க்க முடியல. ஆண்டவரை பார்க்க முடியாதனால அவருடைய சீசர்களிடத்தில் கொண்டு வரான். ஐயா ஏதாவது பண்ணுங்கய்யா, எல்லாம் ஒன்று போல தாடி வச்சு ஏசாமி மாதிரியே இருக்காங்க.
எப்பா நீ ஏசுவா நீ ஏசுவா, என்னப்பா வேணும் உனக்கு? என் பையனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, நெருப்புலையும் தண்ணியிலையும் கொண்டு தள்ளி சாவடிக்க பார்க்குது. ஐயோ அவன் சாப்பிட்டே நாளாகி போச்சு, பாருங்கள் எப்படி இருக்கிறான், ஏதாவது செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். பேதுரு கையை வச்சு பார்க்குறாரு, ஒன்றும் ஆகலை. யோவான் கையை வச்சு பார்க்குறாரு, ஒன்றும் ஆகலை. அந்திரேயா கை வச்சு பார்க்குறாரு, ஒன்றும். 12 பேரும் கை வச்சு பார்த்துட்டாங்க, ஒன்றும் நடக்கலை. ஐயோ என்னங்க முடியாதா? கடைசியில் ஏசாமி வந்தார். என்ன விஷயம்? என் பையன் இப்படி இருக்கிறான், உங்கள் சீசர்கள் இடத்துல கொண்டு வந்தேன், அவங்களால. அவர் சீசர்களை கடிந்து கொள்ளலை, யாரை கடிந்து கொண்டார்? நீங்கள் வீட்டில் போய் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 9ஆம் அதிகாரம் 19, 18 17 வாசித்து பாருங்கள். அவர் அந்த மனிதனை கடிந்து, அவிசுவாசம் உள்ள சந்ததியே எது வரைக்கும் அவன் கூட, விசுவாசம் இல்லாத சந்ததியே உங்கூட எது வரைக்கும் நான் இருப்பேன் என்று சொல்லி அவனுடைய அவிசுவாசத்தை கடிந்து கொண்டார். அவிசுவாசத்தை கடிந்து உடனே அவன் என்ன கெஞ்சினா, ஆண்டவர் முன்னால் மண்டிட்டு அவன் என்ன கெஞ்சினா, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. அவன் அதை கேட்ட உடனே அந்த பிசாசு ஆண்டவர் கடிந்து கொண்டார். அங்கே ஒரு பெரிய விடுதலை உண்டானது, ஒரு பெரிய சுகம் உண்டானது, பெரிய வெற்றி உண்டானது. அநேக மக்கள் மத்தியில் அவன் சாட்சியாய் தன்னுடைய மகனை எடுத்து நிறுத்த ஒரு சூழ்நிலை அங்கே பிறந்தது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். அவிசுவாசியாக இருந்தால் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் சாதிக்கவே முடியாது. பூரண விசுவாசம், கர்த்தரை முழு மனதோடு கூட. அதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷனை நம்பி 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 ஓடாத. யோசிக்காரன் யாரு? மனுஷன். கனி சொல்கிறவன் யாரு? மனுஷன். அந்தரம் கட்டுறவன் யாரு? மனுஷன். ஆண்டவர் என்ன சொன்னார்? நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்பாத, நம்பவே நம்பாத. தேவன் பேரில் நீ பற்றுதலாக இருக்க வேண்டும், அவரை நீ பிடித்து கொள்ள வேண்டும், அவர் மேலே நீ நம்பிக்கையாக இருக்கணும், அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அவிசுவாசியாக இருக்காது, அவிசுவாசப்படாது. இது தேவனால் கூடுமா கூடாதா? வேதம் என்ன சொல்லுகிறது? இது மனுஷனால் கூடாது தான், மனுஷரால். ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசித்து பாரு, எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு விசுவாசிகளாக இருந்தால். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றிலும் குறைவுபட்டு போகிறதில்லை. எந்த அளவு தேவனை விசுவாசிக்கிறாய், மனிதனை நீ விசுவாசிக்க விசுவாசிக்க உன்னுடைய வாழ்க்கையின் தரம் தாழ்ந்து கொண்டே போகும். என்றைக்கு நீ தேவனை விசுவாசிக்கிறாயோ, அவரை பிடித்துக் கொள்கிறாயோ. தோமா சொன்னான், நான் பார்த்தா தான் விசுவாசிப்பேன், ஏதாவது ஒன்று பண்ணட்டு பார்க்கலாம். எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம், பண்ணவே மாட்டார். அவன் சொன்னான், நான் அவருடைய காயங்களில் கையை போட்டு பார்க்கணும், ஒரு விழாவை தடவி பார்க்கணும், குத்துனாங்களே அந்த ஓட்டை இருக்கான்னு பார்க்கணும். இப்படிலாம் நீ ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தான்னா ஒரு நாளும் தோமாவை பார்த்தா ஆண்டவர் சொன்னார், அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாய் இரு. அந்த 27 வசனத்தை வாசி கேட்போம் மீண்டும். பின்பு அவர் தோமாவை நோக்கி, பின்பு இயேசு தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீ உரலை நீட்டி என் கைகளை பார், என் கைகளை பார், கையை நீட்டி என் விலாவிலே உன் போடு, கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவிசுவாசியாயிராமல் அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. அவிசுவாசியா இருக்காத. விசுவாசம் எங்கே? உடைய விசுவாசம் எங்கே? நான் கேளு ஆண்டவர்ட்ட. அந்த பையனுக்காக அந்த தகப்பன் கெஞ்சினான், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கள் எனக்கு உதவி செய்யும். உடனடியாக அவனுக்கு ஒரு விசுவாசம் வந்தது, ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. மூன்றாவது பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், தேவனுடைய வார்த்தையை அறியாத, தேவனுடைய வார்த்தையை விளங்கி கொள்ளாத அவருடைய சீசர்களை தேவன் கடிந்து கொண்டார். வாசி கேட்போமா? 24ஆம் அதிகாரம் 25வது வசனம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று கடிந்து கொண்டார். சீசர்களை பார்த்து தான் கடிந்து கொண்டார்.
இயேசுவை அறிந்து கொள்ள முடியவில்லை. உங்கள் கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. இயேசுவோடு கூட இருந்தவர்கள் இன்றைக்கு அவரை காணக்கூடிய கண்கள் அவர்களுக்கு இல்லாமல் போனது. அவங்கள சொல்லி என்ன சொல்லி கடிதம் கொண்டாரு? என்ன சொல்லி கடிதம் கொண்டாரு? தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, மந்த இருதயம் உள்ளவர்களே. தீர்க்கதரிசிகள் சொன்ன இந்த வேத வாக்கியங்களை அறிய முடியாம அவன் கண்கள் குருடா இருக்குதா? அவர் போய் அப்பத்தை பிட்டு அதை ஆசீர்வதித்த பொழுது, என்றைக்கு நீ வேத வசனத்தை ஆசையாய் வாசிக்க, அதை ஏற்றுக்கொள்ள நீ ஆசையாய் இருக்கிறாயோ, உனக்கு அதை பிட்டு கொடுப்பார். அந்த ஜீவ அப்பத்தினால் நீ திருப்தியாகும் பொழுது உன்னுடைய கண்கள் என்ன செய்யப்படும்? ஆண்டவர் சொன்னார், ஜீவ அப்பம் நானே. ஜீவ அப்பம், அந்த அப்பம் வேற எங்கேயும் இல்லை, இதுதான். ஆமா, நீங்க அறியாத ஒரு மண்ணா இருக்குதுன்னு சொன்னார். அது எது? நீங்க அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்குன்னு சொன்னார். எது? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை இல்லைன்னு சொன்னா உனக்குள்ள ஜீவன் இருக்காது. அந்த வார்த்தை ஜீவனாயிருந்து. யோவான் 1 நீ வாசித்து பாரு. இந்த வார்த்தை மாம்சமாகி அதில் தான், அதுதான் ஜீவன், அதுதான் ஜீவன். உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியது. பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கும், பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதான் சொன்னார், வேதத்தை அறியாதவர்கள், வேதத்தை அறியாத மனிதர்கள். சதுசேயர் ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்டாங்க. 7 புருஷன் ஒரு பொண்டாட்டி நினைச்சுதாங்க கேட்டாங்க. பரலோகத்துக்கு போகும்போது இவங்க 7 பேரில் யாருக்கு அவ பொண்டாட்டியா இருப்பா? ஆண்டவர் ஒரே வார்த்தை என்ன சொன்னார் பாருங்க. அந்த மத்திய எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் ரொம்ப வேடிக்கையாக ஆண்டவர் சொல்றாரு. மத்திய 22ஆம் அதிகாரம் 29 வசனத்தை வாசி கேட்போமா? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்தில் தேவர்களைப் போல இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தை அறியாத நீ உன் உள்ளத்துக்குள்ள தேவனை குறித்தும், தேவனுடைய சபையை குறித்தும், தேவனுடைய கிரிகளை குறித்தும் தவறான எண்ணம் உண்டாகும். தவறான எண்ணம் உண்டாகும். என்ன எண்ணம்? அன்னைக்கு சாமி கும்பிடும் போது ஒரு 100 தேங்காய் உடைச்சிடுறேன், நான் படிக்கவே மாட்டேன், எனக்கு 100 மார்க்கு தந்துடும். தப்பான எண்ணம். ஆண்டவர் சொன்னார், பணத்தினாலே தேவனுடைய வரத்தை சம்பாதிக்கலான்னு நினைச்சியா? உன் பணம் உன் கூட நாசமா போட்டோம். உன் பணம் உன் கூட, பணத்தினாலே தேவனுடைய காரியங்களை சம்பாதிக்கலாம் என்று நினைக்காத. தேவன் மீது உன்ன அன்பினால் இன்னைக்கு பூவை கொண்டு வாங்கி கொடுக்குறியா? பொருத்தனைக்காக இல்லை, எதுக்காக கொடுக்கணும்? ஐயோ எங்கள் ஆண்டவருக்கு கொண்டாந்து போட போகிறேன், மனமாக மணக்கட்டும் அப்படின்னு சந்தோஷமாக கொடுக்கணும். ஆண்டவர் காணிக்க கொடுக்குறியா? அவர் மேல் அன்பு கூர்ந்து அவருக்கு என்ன செய்ய? எங்கள் ஆலயம் நல்ல பொருள்களால் நிரம்பி இருக்கணும். 2 லைட்டு தொங்குதா, இன்னும் 4 லைட்டு பார்க்கறதுக்கு எங்கள் ஆண்டவருடைய அரண்மனை. இது என்னது? தேவனுடைய சிங்காசனம் இருக்கக்கூடிய அரண்மனை அழிஞ்சு போய் குப்பமேடாக இருக்கலாமா? இருக்கக்கூடாது இல்லை, அப்படி தானே? அலங்காரமாக தான் இருக்க, நல்ல கிறிஸ்தவனாக இருக்கிற, இவ்வளோ பைபிள் பாட்டு புஸ்தகம்லாம் இப்படி தூக்கிட்டு நினைச்சிட, ஃபேமிலிக்குரியதெல்லாம் தூக்கிட்டு வர. ஓகே, தேவன் மீது உள்ள அன்பினால் தூக்கிட்டு வரையா, மற்றவர்களை பார்ப்பதற்கு என்று தூக்கிட்டு வரையா? எதை செய்தாலும் ஆண்டவர் என்ன சொன்னார்? எதை செய்தாலும் மனிதர்களுக்கு என்று செய்யாமல் தேவனுக்கு என்று என்ன செய்யுங்க? நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று செய்யுங்கள். கொடுத்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி, யாருக்காக செய்யணும்? கர்த்தருக்கு என்று செய்யுங்கள், கர்த்தருக்கு என்று செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தை அறியாதவர்கள் தேவனை குறித்தும் அவருடைய கிரியைகளை குறித்தும் அவருடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒவ்வொரு பாதைகளை குறித்தும் தப்பான எண்ணம் தான் வரும். ஏன் இப்படி நடத்துறாரு? ஏன் எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் இப்படி இருக்கேன்? ஆண்டவர் என் கூட இருக்காரா இல்லையா? உன் எண்ணம் பூரா இப்படி தான் இருக்கும், தப்பாக தான் இருக்கும். ஆண்டவர் ஓரவஞ்சனையானவர், அவனுக்கு 2 கண் கொடுத்துருக்காரு, எனக்கு 1 கண் மட்டும்தான் நினைக்காத. அவர் உருவாக்குனதெல்லாம் அவர்
உருவாக்குனதெல்லாம் அவர் சொன்னார். ஊனனையும் குருடனையும் செவிடனையும் உருவாக்குனது யாரு? நான் தான். அவரை நீ குறை சொல்லாத. உன் வாழ்க்கையில் எதை எப்படி வைக்க வேண்டும் என்பது யாருக்கு தெரியும்? அவருக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. தப்பான எண்ணம். ஏன் தப்பான எண்ணம்? தேவனை குறித்து தவறான எண்ணம், அவரை குறித்து சந்தேகம். காரணம், வேத வசனத்தை அந்த சதுசேயரை போல நீ அறியாமல் இருக்கிறாய். நீ அறியாமல் இருக்கிறாய். கடைசியாக ஒரு காரியம், ஆண்டவர் சீசர்களிடத்தில் சொன்ன காரியம், திடீர்னு பேதுரு எல்லாரையும் ஓட்டிட்டு, அப்பா நான் மீன் பிடிக்க போகிறோம்ப்பா. எல்லாரும் கோரஸா நாங்களும் வரோங்க போனாங்க எல்லாம். ஆண்டவர் உயிரோடு இருக்காரா இல்லையாங்கிறதே இவங்களுக்கு இன்னும் சரியாக நிச்சயலை. வீட்டுக்குள்ளே வந்து நின்று காட்டியாச்சு. எல்லாம் செய்த பிறகும் இவன் எங்கே போகிறான்? பழைய வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை வரல ஆண்டவர் மேலே. ஆடா போயா, எத்தனை வருஷம் கோயிலுக்கு போயாச்சு, அப்படியே தான் இருக்குது. குறை யாருக்கிட்ட? தேவனிடம் கிடையாது. தேவனிடம் கிடையாது. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். சொன்னால் அப்படியே தான் செய்வார். சொன்னால் பானையில் மாவு குறையாது அப்படின்னா, கலசத்தில் எண்ணெய் குறையாது அப்படின்னா அது என்ன செய்யாது? அது நிறையாவும் வராது, ஆனால் குறையாவும் இருக்கிறது அப்படியே இருக்கும். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அனுபவிக்க முடியும். கர்த்தர் சொன்னது தான். சொன்னால் உன்னை போஷிப்பேன் அப்படின்னு சொன்னால் காக்காயை கொண்டு கூட என்ன செய்வார்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொன்னார் சீசர்களை பார்த்து, பயப்படாதீங்கப்பா, சமாதானம் உண்டாகும், உனக்கு உன்னை நடத்துவேன். ஊதுனார், பரிசுத்த பெற்று இதெல்லாம் செய்தாலும் என்ன ப்ராக்டிஸும் அவங்கள என்ன செய்யலை? மாற்றலை. என்ன ப்ராக்டிஸும் கடைசியில் என்ன செய்தாங்க? நான் பழையபடி போகிறேன், பழையபடி நான் போகிறேன், பழைய வாழ்க்கைக்கு போகிறேன், நான் பேய் ஓட்டுறதுக்கு போகிறேன், நான் சாந்தி கழிக்கிறதுக்கு போகிறேன், நான் சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு போகிறேன். அந்த மாதிரி பழைய வாழ்க்கைக்கு என்ன செய்கிறது? சீசர்கள் அப்படி தான் போனாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்ன கண்டாங்க? ஆண்டவர் கேட்டார், பிள்ளைகளே புசிப்பதற்கு ஏதாகிலும் உண்டா? ஒன்றும் இல்லை. சீசர்கள் என்ன செய்தாங்க? கையை வச்சாங்க. வலையை அங்கே போடுனாரு, போட்டாங்க. எத்தனை மீனை பிடிச்சாங்களாம்? 153. என்ன செய்ய? 3 பெரிய மீன், சின்ன மீன் இல்லை, பெரிய பெரிய மீன். கடல் மீன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, தொட்டி தொட்டியாக பெரிய மீன். வலையே கிளியிற மாதிரி பிடிச்சாங்க. பிடிச்சி நான் உன்னோடு கூட இருந்தால் எல்லாம் நிறைவாக இருக்கும் என்பதை நிரூபித்து காட்டினார். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செய்தாங்க? தூக்கி எல்லாத்தையும் தூர போட்டுட்டு அவர் கொடுத்த போஜனத்தை சாப்பிட்டுட்டு ஆண்டவர் சொன்னார், இனிமேல் போய் என்ன செய்யுங்க? இனிமேல் பின்னால் திரும்பி பார்க்காத, போய் காத்திரு. சோறு கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் என்ன செய்ய? எனக்காக காத்திரு. காத்திருந்தாங்க. 120 பேர். வந்தார், இறங்கினார், நிரப்பினார், வல்லமையாக நிறுத்தினார். அல்லேலூயா. வாளாக இல்லாமல் தலையாக மாற்றினார். சிறைச்சாலை அதிகாரியும் படியாத மனிதன் முன்பதாக மண்டிட்டு, ஆண்டவர்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கக்கூடிய நிலைக்கு அவர்களை என்ன செய்தார்? உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உன்னையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உன்னோடு கூட இடைப்படுகிறார். உன்னோடு கூட அன்றைக்கு அந்த சீசர்களோடு இடைப்பட்ட தேவன் இன்றைக்கு சீசர்களாய் அழைத்த நம்மோடு கூட இடைப்படுகிறார். இடைப்படுகிற தேவன் நம்முடைய பயத்தை மாற்றி நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். நம்முடைய அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசமுள்ள வாழ்க்கையை நமக்கு கொடுப்பார். நம்முடைய சந்தேகம் என்ன? எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வை. எல்லா சந்தேகத்துக்கும் ஒரு பெரிய விடுதலை. ஒருவேளை நீ பின்மாறி போயிருப்பாயானால் கர்த்தர் உன்னை பலப்படுத்தி மீண்டும் உயிர்ப்பித்து நிறுத்த வல்லவராயிருக்கிறார். எல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். ஆண்டவரே, அன்றைக்கு சீசர்களோடு உங்களுடைய என்கவுண்டர், உங்களுடைய இடைப்படுதல் ரொம்ப சிறப்பாக இருந்ததுப்பா. மறுபடியும் அவங்களுடைய வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்தீர். இன்னைக்கு நீங்கள் எங்களை சீசர்களாய் மாற்றி இருக்கிறீர், சீசர்களாய் மாற்றி இருக்கிறீர். இன்றைக்கி நாங்கள் சோர்ந்து போய் தலை கவிழ்ந்து பின்மாற்றத்தின் ஆவியினால் பிடிக்கப்பட்டு வேத வசனத்தை கேட்க முடியாதபடி கன நித்திரையின் ஆவியினால் பிடிக்கப்பட்டு நாங்கள் இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். கேட்டுப்பாரு,
உயிரோடு கூட எழுந்த தேவன் அன்றைக்கு சீசர்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வல்லமுள்ளவராய் இருந்தார். ஆனால் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த மாற்றத்தை உருவாக்குவார். அவரை பார்த்து கெஞ்சுவோமா? எங்களுக்குள்ள பயம் இருக்கக்கூடாது, அவிசுவாசம் இருக்கக்கூடாது, வேதத்தை கேட்க மனமற்றவர்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது, செவித்தினுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல கலங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியுள்ளவர்களாய் எங்களை எடுத்து நிறுத்துங்க. உமக்கென்று வாழ உதவிச்சீங்க. தேவ அன்பினால் எங்களை நிரப்புங்க. எங்க அவிசுவாசம் எங்களை விட்டு நீங்கட்டும். உமக்கென்று சாட்சிகளாய் வாழ உதவிச்சீங்க. பின்மாற்றத்தின் ஆவிகளை கடிந்து கொண்டு ஜெபிக்கிறேன். பின்மாற்றத்தின் ஆவிகளை கடிந்து கொண்டு ஜெபிக்கிறேன். மக்குள் பலனடைய உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதாகாலங்களிலும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்த்தியும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.